கைஸ் சொல்லப்பா என்ன இப்போ வந்து நம்ம கேமராமேனை வந்து வீடு தேடி போய் அழைச்சிட்டு வந்தோம். அதாவது நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கேன். ஹாய் வாரியர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம கேமராமேனை வீட்டுக்கு போக போகிறோம். அதுக்கு தான் இப்போ vlog பண்ண போகிறோம். வாங்க போவோம். இப்போ நம்ம கேமராமேன் வீட்டுக்கு போய் நான் வச்சுக்கிறேன். அண்ணா நீயாண்ணா அணையா கனவுல கூட நினைச்சு பார்க்கலண்ணா நீ எல்லாம் இங்க வந்து நிப்பாண்ண. அவரை வந்து இன்றைக்கி வீடியோ கேமராமேனாக வைக்காமல் அவரை வீடியோக்குள்ளே கொண்டு வர போகிறோம். வாங்க பாப்பா பெருமாள் என்னங்க, ரொம்ப அழுத்தத்துக்கு ரொம்ப நன்றி. மிகவும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களோட கருத்துன்னு சொல்லுங்கள். சரி, இப்போ வந்து ஓவரா பேசாமல் கண்ணன் கூட போவோம். வாங்க. ஹாய் கைஸ், என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால் ஆஃப் மைக்ரோமேக்ஸ். மைக்ரோமேக்ஸ் அப்படிங்கிறது என்ன கம்பெனின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபோன் கம்பெனி நினைக்கிறீங்க. ஆனால் அதான் இல்லை. அதாவது மைக்ரோமேக்ஸுங்கிறது ஒரு பிசிஓ கம்பெனியாக இருந்துச்சு. பிசிஓ கம்பெனியாக இருக்கும்போது அது வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா, நோக்கியா கிட்டேருந்து ஹார்ட்வேர் வாங்கி ஏர்டெல் கிட்டேருந்து சிம்மை வாங்கி போட்டு தான் எல்லா கிராமத்துக்கும் சப்ளை பண்ணி பிசிஓவை வந்து விற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு கிராமத்தில் வந்து இது கிடையாது, கரண்ட்டு கிடையாதுங்கனால அங்கே வந்து ஜென்ரேட்டர் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஜென்ரேட்டருக்கு மாதம் 4000 ரூபா ஆகுதாம். 4000 ஆகுதுனால இவர் என்ன யோசிச்சிருக்காராம், நம்ம வந்து அப்போ இந்த மாதிரி கிராமத்துக்கு வந்து நம்ம சமூக சேவை மாதிரி வந்து இல்லை இந்த மாதிரி கிராமத்துக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணி வந்து கொடுப்போமே, விற்றுருவோம் அப்படின்ட்டு சைனாவில் போய் ஹார்ட்வேர் வாங்கினவங்கிட்ட தான் சைனாவில் போய் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 30 நாள் சார்ஜ் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோனை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கிராமத்தில் விற்றுருக்காரு. நல்லா இப்போ நான் தான்டா ஊரோட டாப்பில் இருக்கிறேன். நல்ல வளர்ச்சி நல்லா உயர்ந்துட்டு மைக்ரோமேக்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, டுவால் சிம் கொண்டு வந்ததும் மைக்ரோமேக்ஸ் தான். டுவால் சிம்னா ஒரே ஃபோனில் 2 சிம் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு கதை சொன்னார். என்ன சொன்னார்னா, அவர் வீட்டில் உள்ள வேலை பார்க்குறவங்க வந்து கையில் வந்து 3 ஃபோன் வச்சுருந்தாங்களாம். 3 ஃபோன் எதுக்குன்னு கேட்டால், ஒரு ஃபோனில் வந்து ஃப்ரீயாக கால் பேசுகிற மாதிரி இருக்கும், ஒரு ஃபோனில் வந்து சிம்மு டேட்டா, அப்படி மூணு விதமாக 3 ஃபோன் வச்சுருக்காரு. அப்போ வந்து இவருக்கு என்ன தோணிருக்கு அப்படின்னா, எதுக்கு நம்ம அப்படி 3 ஃபோன் வச்சுருக்காங்க, ஒரே ஃபோனில் வந்து 2 சிம் போடுற மாதிரி ஒரு ஃபோன் தயாரிப்போமே அப்படின்ட்டு திரும்ப அதே சைனா கிட்டே தான் போய் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. வேலை மிச்சம் முடிய மாதிரி 3 ஃபோனு ஒரே ஃபோனில் எல்லாம் பண்ணுற மாதிரி அப்படி அதேமாதிரி போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இப்படி நல்லா தான் போயிருக்கு. நல்லா போனதுக்கப்புறம் வந்து சைனாக்காரன் வந்து மைக்ரோமேக்ஸ் ஃபவுண்டரை வந்து முதுகில் குத்திட்டான். மைக்ரோமேக்ஸும் முதுகில் குத்தினதுனால என்ன ஆயிட்டுனா, சைனாக்காரன் வந்து இப்போ வந்து உள்ளே இறங்கிட்டான், இந்தியாவுக்குள்ளே இறங்கினதுனால சைனா இல்லை, மைக்ரோமேக்ஸோட ஃபோன்லாம் அவ்வளோவா ஓடாததுனால மைக்ரோமேக்ஸ் ரொம்ப தரமட்டத்துக்கு போயிட்டு. அதாவது நோக்கியா கூட ஒரு காலத்தில் உசரத்தில் இருந்துச்சு. இப்போ நான் தாண்டா ஊரோட டாப்பில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நோக்கியா தான், நான் தாண்டா ஊரோட கீழே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நோக்கியா கீழே எங்கே ப்ரோ, தரையிலையா? கீழே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நோக்கியா. இதான் மைக்ரோமேக்ஸோட கதை. கடைசியில் வந்து என்ன பண்ணாச்சு அப்படின்னா, கொஞ்ச நாள்லேயே மைக்ரோமேக்ஸ் வந்து நம்மளே புதுசாக ஒரு ஃபோன் தயாரித்து விடுவோமே அப்படின்ட்டு தயாரித்தாங்க. அதான் இன்னும் மழை பேரை வச்சு தயாரித்து விட்டாங்க. விட்டதுக்கப்புறம் வந்து அது வியாபாரமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் வியாபாரம் ஆகலை. அது வந்து 4G செல்லு வியாபாரம் ஆகாமல் என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் 5Gயை கொண்டு வந்ததுனால அதுவும் ஸ்டாக்கு போய் ஓஞ்சிட்டு. ஓகே கைஸ், இதோட முடிச்சிடலாம். இதான் வந்து கதை. சேனல் பிடிச்சிருந்தா
நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.